ஹாய் ஸ்வீட்டீஸ், டபுள் ஹெலிக்ஸோட 9வது எபிசோடாக பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஈஜன் லூஃபங்கோட வீட்டுக்கு வருது. ஏன்னா லூஃபங் கால் பண்ணி சொல்லியிருந்தா உன்னோட வேலையை பற்றி பேசணும், விருப்பம் இருந்தா வா, இல்லைன்னா வேணான்னு. காலேஜ்லேருந்து பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி தான் லூஃபங்கோட வீட்டுக்கு ஈஜன் வந்தா. ஆனால் அப்போ இருந்த லூஃபங்குக்கும் இப்போ இருக்கிற லூஃபங்குக்கும் அவ்வளோ மாற்றம் இருக்குது. சிரிக்க கூட இல்லை, ஏன் ஒரு வார்த்தை கூட பேசலை. எங்கே வேணாலும் இருன்னு சொல்லி ஆரஞ்சு ஜூஸ் எடுக்க போகுது. ஆனால் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. வைனும் இருக்குது, ஆரஞ்சு ஜூஸும் இருக்குது. அப்புறமா ரெண்டும் எடுத்து வந்து முதல்ல இது குடின்னு சொல்லி ஆரஞ்சு ஜூஸும் கொடுக்குது. ஈச்சனும் வாங்குறா, ஆனால் அப்போ குடிக்கலை. அங்கே வைக்கும்போது லூஃபங் அது பார்க்குது. நான் இங்கே வந்தது அன்னைக்கு நடந்ததை பற்றி கிளியர் பண்ணதா. நான் கேலோவை யூஸ் பண்ணலை, ஆனால் நான் அப்போ தான் பார்த்தேன். நான் வேலை தேடுறேன்னு தெரிஞ்சு அவன் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது. அப்புறம் உன்னை பார்த்ததும் மன்னிப்பு கேட்கணும்னு தோணிச்சு. லூஃபங் அப்படியே பார்க்குது. அப்புறம் அதுக்கு ரிப்ளை பண்ணாமல் ஆரஞ்சு ஜூஸை பார்த்து, உனக்கு முன்னாடியெல்லாம் ஆரஞ்சு ஜூஸை ரொம்ப பிடிக்குமே, இப்போ பிடிக்காதா அப்படின்னு கொஞ்சம் சோகமாக சொல்கிறா. இல்லை இல்லை, எனக்கு இப்போவும் பிடிக்கும்னு சொல்லி அப்படியே ஈஜனும் குடிக்குது. ரொம்பவும் காமா. ஆமாம், உனக்கு மன்னிப்பு கேட்கணும்னு தானே சொன்னிச்சு, எதுக்காக? மன்னிப்பை கேட்குற அளவுக்கு நீ என்ன பண்ண? அது 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னை மன்னிச்சிடு. அப்போ எனக்கு குழப்பம் இருந்துச்சு. அம்மாவுக்கு தம்பிக்கு நடந்ததுன்னு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை. என்னமோ ஈச்சனுக்கு மட்டும்தான் நடந்தேங்கிற மாதிரி சொல்கிறா. அதே மாதிரி தானே லூஃபங்குக்கு நடந்துச்சு. அப்போ சாக்கும்போது கூட எனக்கு ஈச்சன் தான் வேணும்னு சொல்லி நின்னா. இதையெல்லாம் யோசித்து பார்த்து அப்படியே உட்காரும்போது சடனாக ஞாபகம் வந்த மாதிரி சிரிச்சுட்டு, ஆமாம் உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டா. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை ஏன்னான்னு சொல்லி ஏதோ சொல்ல வரா, கிளாரிஃபை பண்ண வரா. அதுக்கு முன்னாடியே லூஃபங், ஆமாம் உனக்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னு கேட்டா. அவ்வளோ கேஷுவலாக சொல்லி அப்புறம் வில்லத்தனமா பணக்கார ஃபேமிலியோட மருமகனாக இருக்கிறது ஒர்க் ஆகலையா? இந்த டைம் ஈச்சனுக்கு ஏதோ மயக்கமாக வருது. லூஃபங் கண்டினியூ பண்ணுது, இப்போ நீ என்கிட்ட வந்துட்டியே, ஏன் அவ உன்னை டம் பண்ணிட்டியா? இல்லைன்னா நான் அவங்கள விட பவர்ஃபுல்லாக இருக்கான்னு என்கிட்ட வந்துட்டியா? இந்த டைம் ஈச்சனுக்கு ரொம்பவும் மயக்கமாக வருது. என்னாச்சு? சோர்ந்து போன மாதிரி இருக்கே, உடம்பு முடியலான்னு கேட்கவும் ரெஸ்ட் ரூம் போகணுன்னு ஈச்சன் அப்படியே பிடிச்சி உட்கார வச்சு, நான் உன்னை பயப்படுத்துகிற மாதிரி ஏதாச்சும் சொன்னிச்சா? பயப்பட வேணாம், கடந்த காலத்தை பற்றி நான் மறந்துட்டேன். அப்போல்லாம் எனக்கு எதுவும் இல்லை. சூ ஃபேமிலியோட என்னை கம்பேர் பண்ணவே முடியாது. சூ ஃபேமிலின்னா அந்த பொண்ணு இருக்கே சூலங், அவளோட ஃபேமிலி. அப்படி இருக்கும்போது நீ மனமாத்தினது அவ்வளோ பெரிய அதிர்ச்சி அடைய வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் ஏன் நீ என்கிட்ட பேசலை? உன்னால தான் நான் அமெரிக்காவுக்கு போக வேண்டி வந்துச்சு. எல்லாமே கிவ் அப் பண்ணேன். என் ஃபேமிலி கிட்ட கூட எந்த கனெக்ஷனும் இல்லை. அப்புறமா நான் உனக்காக திரும்பி வந்தபோது உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சு. அந்த டைம் நான் எப்படி இருந்தேன்னு எனக்கே புரியலை. அப்படி சொல்லும்போது ஈச்சன் லூஃபங்கோட கையை பிடிக்குது. அவனுக்கு ஏதோ பண்ணுது போல. ஏன்னா லூஃபங் ட்ரக்ஸை கொடுத்துட்டா. அப்படியே ஃபேஸில் பிடிச்சி, உனக்கு இப்போ என்னதான் வேணும் முதல்ல சொல்லு. இவ்வளோ வருஷத்தில் நீ எனக்காக காத்திருந்தியா, இல்லை உனக்கு என்ன பிடிச்சிருந்ததா? இப்போ உனக்கு பழையபடி ஆகணுமா அப்படின்னு கேட்டே ஷர்ட் அவுத்து நெஞ்சில் கையை வச்சு, கொதிக்குதே, ஃபீவராக இருக்கா அப்படியே சொல்லி பார்த்தா ஈச்சன் கழுத்தில் லூஃபம் கொடுத்தானே ஒரு ரிங்கு, அதை தான் செயினா போட்டிருக்கா. இது இப்போவும் கூடவே வச்சிருக்கு. நீ ரொம்பவும் மேனிப்புலேட்டிவ்னு சொல்லி அதை பிடுங்கி கீழே போடுறா. ஈச்சனுக்கு தான் ட்ரக்ஸை கொடுத்தியே, அதனால அவனுக்கு கிஸ் பண்ணணும் போல தோணுது. ட்ரையும் பண்ணுது, ஆனால் லூஃபங் விடலை. ஈச்சனுக்கா ரொம்பவும் மயக்கமாக வருது. அப்படியே விழ போகும் லூஃபங் தாங்கி பிடிக்குது. அப்புறமா பார்த்தா 2 பேருமே பாத்டப்ல இருக்கு. ஈச்சனோட கண்ணை கட்டி இருக்கா. என்னமோ பேட் வைபாக இருக்கும். கழுத்துல எல்லாம் பிடிக்குது. அப்படியே தண்ணியில் முழுகடிக்க கூட பார்க்குது. பார்த்தா அதெல்லாம் கனவு. அது லூஃபங்கோட இடம்னு புரியுது. அப்படியே அங்கே பார்த்தா வெளியில் போகணும்னா டோரை திறக்கணுமே, ஆனால் அது முடியறதில்ல. தரையில் பார்த்தா அந்த மோதிரம் இருக்கு. கொஞ்ச நேரமாக அதில் பார்த்துட்டு இருந்து அப்புறம் எகெயின் கதவை திறக்க பார்க்குது, ஜன்னலை கூட திறக்க பார்க்குது. எதுவும் முடியலை. லூஃபங்கே வரட்டும் அவங்கிட்டே பேசலான்னு காத்துட்டு இருந்தா. அவன் என்னடான்னா இன்னொரு பையனை கூட்டிகிட்டு வரா. அதை பார்த்துட்டு ஈச்சனுக்கு எதுவும் சொல்ல தோணலை. எப்படி தோணும்? வந்த பையன், அவன் யாருது? ஒருத்தர் இருக்கும் போதா என்ன கூட்டிகிட்டு வருவியான்னு கேட்குறதுக்கு அவனெல்லாம் மைண்டே பண்ணாதேன்னு சொல்லி சோஃபேல உட்கார்றா லூஃபங். ஈச்சன் அங்கேருந்து போகுது. அந்த பையன் என்னடான்னா மடியில் உட்காந்துட்டு இருக்கா.
சரின்னு லூஃபங் அவனுக்கு புரியல. அப்புறம் கோவமா சரின்னு சொல்லும். அவங்களுக்குள்ள ஏதோ நடக்கிற மாதிரியே சிரிச்சிட்டு இருக்கா. ஏதோ நடக்கிற மாதிரியே சவுண்ட் மேக் பண்ணிட்டு இருந்தா ஈச்சனுக்கு தெரியாது அங்க என்ன நடக்குதுன்னு. அங்க எதுவும் நடக்கல, சும்மா சவுண்டு மட்டும்தான் மேக் பண்ணிட்டு இருக்க. இருந்தாலும் ஈச்சனுக்கு கேட்கும்போது கஷ்டமா தானே இருக்கும். பையன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில ஈச்சன் வர சவுண்டை கேட்டுதா லூஃபங் ஆஃபீஸு போக எழுந்துக்குது. அப்படியே ஈச்சன் வந்து கையை பிடிக்கிறா. அந்த கையை தட்டி விட்டு அந்த பக்கம் தொடக்கிது லூஃபங். ஆனா ஈச்சன் அதை மைண்ட் பண்ணாம நம்ம பேசலாம்னு சொல்லுது. எதை பத்தி பேசணும்? என்ன ஏமாத்தி போனியே அதை பத்தியா? அது என்னோட அம்மா அப்புறம் தம்பியாலதா. என்கிட்ட எந்த சாய்ஸும் இல்லை. உன் அம்மா உன் தம்பி அவங்க எனக்கு யாரு? நான் ஏன் அவங்கள கன்சிடர் பண்ணணும்? அப்படின்னா நீ என்கிட்ட ரிவெஞ்ச் எடுக்க பார்க்குறியா? ரிவெஞ்சா? உன்கிட்டயா? அதுக்கு நீ வர்த்தன்னு நினைக்கிறியா? அப்படின்னு சொல்லி லுஃபங் போகும்போது, அப்படின்னா உனக்கு என்ன என்கிட்ட இருந்து வேணும்? லுஃபங் அப்படியே போகுது, எதுவும் பேசல. அன்னைக்கு நைட்டும் இன்னொருத்தனை கூட்டிட்டு வரா. மெதுவா செய்ய வேணாம் அப்படி இப்படின்னு சொல்றதும் அந்த மாதிரி சவுண்டெல்லாம் லூஃபங் ரூம்ல இருந்து வருது. அதுங்க கீழே இருக்கிற ஈச்சனுக்கு கேட்குது. அடுத்த நாளைக்கு இதே தான் நடக்குது. இன்னொரு பையனை கூட்டிட்டு வரா. வரும்போதே கிஸ் பண்ற மாதிரியே வரா. ஆனா நிஜமா கிஸ் பண்ணல. அது எப்படின்னா அவன் பார்க்கும்போது நமக்கு புரியுது. ஈச்சனை காமிக்கணும்னே பண்றா. ஈச்சனை லூஃபங் முதல் தடவை வீட்டுக்கு கொண்டு வந்த போது அப்படியே தூக்கி கொண்டு போனானே அத்தைய மாதிரி தூக்கிட்டு வரா. இதெல்லாம் ஈச்சனும் பார்த்துட்டு தான் இருக்கா. ஆனா எதுவும் பேசல, எதுவும் கேட்கல. காலையில இருந்து பார்த்தா கூட லூஃபங் மடியில அந்த பையன் படுத்துட்டு இருக்கா. லூஃபங் என்னடான்னா ஈச்சனையே பார்த்துட்டு இருக்கா. கண்ணை கூட சுமிட்டல. இப்படியே தான் நாட்கள் போகுது. லூஃபங் யாரையாச்சும் கூட்டிட்டு வருவான். ஒன்றுனா ரூம்ல கூட்டிட்டு போகும், இல்லைன்னா ஹாலில் இருந்தே கிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஈச்சன் எதுவும் கண்டுக்கல. அப்படி இல்லை, எல்லாமே கண்டுக்குது, ஆனா ரியாக்ட் பண்ணல. அடுத்த நாள் பகல்ல கூட லூஃபங் இதே தான் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஈச்சன் அதை எத்தையும் பண்ணல. ஈச்சன் பார்க்கலன்னு தெரிஞ்சதும் லூஃபங் அப்படியே எழுந்து நிற்கிறா. ஈச்சன் பார்க்கணுன்னு மட்டும்தான் பையன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் போல. ரெண்டு பேருமே எதுக்காக இப்படி பண்றேன்தா நம்மளுக்கு புரியல. அடுத்த நாள் கூட இன்னொரு பையனை கூட்டிட்டு வரா. ஜோடியாக தான் வருது. ஆனா ஹாலில் வந்து பார்த்தா நினைச்ச மாதிரி ஈச்சன் இல்லை. அப்படியே அந்த பையனை பிடிச்ச மாத்தி வயன் எடுக்க போகுது. அந்த டைம்ல தான் ஈச்சன் வரா. ஆமா, யார் இது? ஒருத்தன் இருந்தா என்ன இங்க கூட்டிட்டு வந்தேன்னு அந்த பையன் கேட்கும்போது அவனை எல்லாம் ஒரு பர்சனாவே மதிக்க வேணான்னு லூஃபங் இதெல்லாம் ஈச்சனுக்கு பழக்கப்பட்டுச்சு. அதனாலயே எதுவும் சொல்லாம போக பாக்குது. ஆனா அந்த பையன் போக விடலைன்னு மட்டும் இல்ல, காலை வச்சு தட்டி விழ வைக்கிறா. ஒரு நிமிஷம் லூஃபங் பத்தறி போகுது. ஈச்சனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அவனால தாங்க முடியுமா? பிடிக்க வரா. ஆனா அதுக்கு முன்னாடியே ஈச்சன் எழுந்துக்குது. அப்போ கோவமா கிட்ட போய் மன்னிப்புக்கு எழுந்து கேட்குறா. அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு ஈச்சன் அப்படியே கோவமா ஈச்சனோட கையை பிடிச்சு உன்கிட்ட தான் சொன்னேன் மன்னிப்பு கேளுன்னு அவ்வளோ கோவமா சொல்லுது. ஈச்சனால என்ன நடக்குதுன்னே ப்ரோசஸ் பண்ண முடியல. இருந்தாலும் தெரியும் இப்படியே தான் இருக்குன்னு. அதனாலே மன்னிப்பை கேட்டுட்டு போகுது. ஆனா லூஃபங்கோட கோவத்தை பார்க்கணுமே, விட்டா அந்த பையனை கொன்னிடும் போல. அவ்வளோ கோவமா இருக்கு. ஆனாலும் அந்த பையன்கிட்டையும் காமிக்கல. நைட் ஆகுது, நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இங்கே ஈச்சன் கனவு கண்டுட்டு இருக்கா. ஈச்சனை லூஃபங்கும் உட்காந்துட்டு இருக்கா. பார்த்தா இந்த உலகத்துல நீயும் நானும் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு. இனிமே என்ன நடந்தாலும் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணுவியான்னு லூஃபங் கேட்குது. நீயே என்கிட்ட போக சொன்னா என்ன பண்றதுன்னு ஈச்சன் கேட்குது. அப்பவும் போகக்கூடாதுன்னு லூஃபங் அன்ரீசனபிளா இருக்குன்னு சொல்லவும் எஸ்ஸா இல்லை நோவான்னு லூஃபங் நீயா ரிக்வெஸ்ட் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ அன்ரீசனபிளாக இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்குவேன்னு ஈச்சன் சொல்லுது. சந்தோஷமாக இருந்த லூஃபங்கோட முகம் அப்படியே சைக்கோவாக மாறுது. ஆனால் நீ என்னை விட்டு போகணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, யாராலையும் உன்னை நான் இங்கே இழுத்துட்டு வர்றத தடுக்க முடியாது. உன்னை நான் லாக் பண்ணி வைப்பேன். உன்னால் எஸ்கேப் ஆகவே முடியாது அப்படின்னு கழுத்தில் பிடிச்சிட்டே சொல்கிறா. ஆனால் ஈச்சனுக்கு அது எதுவும் பிரச்சனை இல்லை. லூஃபங் தன்னை காதலிக்கிற வரைக்கும் அப்படின்னு தான் சொல்லுது. லூஃபங் ஈச்சனோட ரூமுக்கு வருது. ஈச்சன் தூக்கத்தில் கூட தன்னோட பேரை சொல்கிறத கேட்குது. எந்த டைமில் ஈச்சன் எழுந்துக்குது. தூக்கத்தில் பேசிட்டு இருந்தே என்ன கனவு அண்டேன்னு கேட்குறா. நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு ஈச்சன். இது என்னோட வீடு. ஆமாம், லாஸ்ட்டாக நீ எப்போ தண்ணி குடிச்சேன்னு கேட்டு இந்தா குடின்னு தண்ணி குடிக்குது. ஆனால் ஈச்சன் வாங்கலை. குடிக்கலைன்னா வேணான்னு அங்கே வச்ச போக போகும்
போகாதேன்னு ஈச்சன் கையை பிடிச்சிக்கிறா. தொடாதேன்னு கோவமா கையை தட்டி விடுது. உனக்கு என்னதான் வேணும்னு ஈச்சன் கேட்கும். எதுவும் பண்ண முடியாம கேள்விக்கு விட கிடைக்காம நான் ஒவ்வொரு நாளும் பல ஆண்கள் கூட இருக்கிறதெல்லாம் உனக்கு எப்படி இருக்கு? டெர்பிளா இருக்கு தானே? ஆமா, அப்படி ஃபீல் பண்ண நீ யாரு? என்ன ரைட்டு இருக்கு? மிஸ்டர் சாவோங்கிற ஃபர்ஸ்ட் டைம் ஈசனை மிஸ்டர்னு எல்லாம் கூப்பிடுது. இப்போ உன்னோட முகத்தை பாரு, எனக்கு பார்க்கவே பிடிக்கலைன்னு போக பார்க்கும். அப்படின்னா என்ன எதுக்கு இங்கே போட்டு வச்சுட்டு இருக்க? விட்டுடு. அப்படியே சைக்கோ மாதிரி. என்ன உனக்கு போகணுமா? கனவு காணுங்கிறா. நீ என்ன பிடிச்சி வச்சிருக்கேன்னு ஷவுட் பண்ணுவோம். அப்படின்னா போலீஸை கூப்பிடு. முன்னாடி பண்ணி இல்லைன்னா எனக்கு கொல்லணுமா? தூக்கத்தில் வந்து கொன்னுடு. நான் இப்போ உயிரோடு இருந்தாலும் சத்தாலும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. நான் தூங்கும்போது கதவை பூட்டு போடாது. கிச்சனில் நிறையா கத்தி இருக்கு. அதுவும் போதாதுன்னா தா இதோ பாரு, கத்திரிக்கோல் இருக்கு. இது வச்சு அப்படியே குத்தி கொன்னுடு. தபுடி இப்படி இப்படி குத்து. உனக்கும் ஃப்ரீ ஆகலாம், எனக்கும் ஃப்ரீ ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அடுத்த நாளைக்கு ஆஃபீஸில் உட்காந்து ஈச்சன் அப்புறம் சூலானோட ஃபோட்டோஸ் தான் பார்த்துட்டு இருக்கான். அதில் பார்த்தாலே கிளியராக தெரியும் அவங்க ஹாப்பியாக இல்லைன்னு. ஒரு ஃபோட்டோவில் கூட ஈச்சன் சிரிக்கவே இல்லை. ஏன் சோகமாக கூட இருக்கா, அவள் மட்டும்தான் சிரிச்சிட்டு இருக்கா. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம அசிஸ்டண்ட் வருது. இன்னைக்கு யாரையாச்சும் அரேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்குது. அதெல்லாம் வேணாம், நீ என் கூட ட்ரிங்க் பண்ணவான்னு கேட்குது. நெக்ஸ்ட் சீனில் ஈச்சன் சோகமாக வீட்டில் இருக்கா. அந்த டைமில் தான் அசிஸ்டண்ட்டு போதையானா நம்ம லூஃபங்க தாங்கிட்டு வரா. அப்படியே ஈச்சனை பார்த்ததும் ஈச்சன் ஈச்சன்னு சொல்லி அப்படியே ஈச்சன் மேலே தவிக்கிறா லூஃபங். என்னமோ டைம் பார்த்துட்டு இருந்த மாதிரியே போய் கட்டுப்பிடிக்கிறா. அசிஸ்டண்ட் என்னடான்னா கரெக்டாக அசைன்மெண்ட்டு புரிச்சுக்கிட்டு அப்படியே ஈச்சன்னுக்கிட்ட லூஃபங்க கொடுத்து மேலே தான் ரூம் இருக்குன்னு சொல்லி அப்படியே எஸ்கேப். லூஃபங்கா ஒரு இன்ச்சு கூட நகரலை. எப்படியோ தூக்கிட்டு போய் பெட்டில் போடலான்னு நினச்சா ஈச்சனை கூட பிடிச்சிட்டே லூஃபங் பெட்டில் விழுறா. ஈச்சன் எழுந்து போக பார்த்தா அதுக்கும் விடலை. அப்படியே பிடிச்சி வச்சு என்ன முன்னாடி நடக்காத மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஈச்சனோட ட்ரெஸ்ஸையும் கழட்டுது. எப்படி உனக்கு இவ்வளோ குருவேலாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி எழுந்து போக பார்த்தா மென்டல் மாதிரி ஈச்சனோட பேரை கத்தி. லூஃபங் அவனோட கண்ட்ரோல்லே இல்லை. ஈச்சன் அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிடிச்சி ஈச்சன் எவ்வளோ போக பார்க்குது, ஆனால் விடவே இல்லை. இப்போ தூங்கும்போது நீ அவ்வளோ பேடாக இல்லைன்னா உன்னை விடுறத பற்றி யோசிக்கிறேன்னு மைண்டில் சொல்லுது போல. கையை வச்சு ஈச்சனோட கையை கட்டிக்குது. உனக்கு என்னதான் என்கிட்ட இருந்து வேணும்? நான் உன்னை தொட தயாராக இருக்கேன். அதுக்கு நீ ஹாப்பியாக தான் இருக்கணும். இப்படி பாரு, நான் உன்னை எகெயின் லவ் பண்ணுறேன் அப்படின்னெல்லாம் நான் சொல்கிற மாதிரி சாஃப்டாக சொல்லலை, ரொம்பவும் காட்டுத்தனமாக சொல்லி கிஸ் பண்ண வரா. இருந்தாலும் ஈச்சன் சம்மதிக்கலை. இப்படி பண்ணாத, உனக்கு இஞ்சி கேட்டுக்கிறேன். இருந்தாலும் லூஃபங் விடலை. ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுது, கடிக்க கூட செய்கிறா, என்னென்னமோ பண்ணுறா. செங் ஈச்சன் உன்கிட்ட ஒன்று சொல்லவா? இவ்வளோ வருஷமா நீ ஒருத்தர் கூட ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் ஒருத்த உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஒரு பிணம் மாதிரி இவ்வளோ வருஷமா என்னோட லைஃப் எப்படி இருந்தேன்னு தெரியுமான்னு சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணி சொல்கிறா. அதனால தான் இது செய்யுதுன்னு புரியுது. அப்படி அழுதுகிட்டே எழுந்து ஷவுச்சின்னு கூப்பிடுறா. எப்பவும் கூப்பிடுற மாதிரி லூஃபங்கன்னு ஈச்சனும் கூப்பிடுறா. இப்போதைக்கு 2 பேருக்குமே லவ் தான் பெருசாக தெரியுது. விருப்பப்பட்டே கிஸ் பண்ணுறா. கையில் கெட்டியிருந்தா கட்டு கூட வைக்கிறா. லூஃபங் நான் உன்னை ரொம்பவும் மிஸ் பண்ணேன்னு ஈச்சன் மைண்ட் வாய்ஸை கூட கொடுக்குது. ஆனால் அந்த டைமில் தான் அங்கே கேமரா இருக்கிறதா ஈச்சன் நோட்டீஸ் பண்ணுறா. அப்படியே பிடிச்சி தள்ளி விடுது. அப்போ தான் அவனுக்கே ரியலைஸ் ஆகுது இங்கே நடந்த இந்த கிஸ்ஸு எல்லாமே ஃபேக்குன்னு. இவன் அங்கே பார்க்குறத பார்த்துதா லுஃபங்கம் பார்க்குது. அப்போ தான் அங்கே கேமரா இருக்கிறதா அவன் ரியலைஸே பண்ணுறான் போல. தெரிஞ்சு பண்ணலேன்னு தான் அவனோட ஃபேஸை பார்த்தா தெரியுது. எதுவாக இருந்தாலும் அது ஈச்சனுக்கு ரொம்பவும் ஹர்ட் ஆகுது. அடுத்த நாள் ஆஃபீஸ்லேருந்து ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம அசிஸ்டண்ட் வந்து இன்னைக்கு யாரையாச்சும் அரேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்குது. ஆமாம் வேணும், இருக்கிறதுலையே ஹேண்ட்ஸ் இருக்கிற பையனை கூட்டிட்டா அப்படின்னு சொல்லி விடுது. ஆனால் அங்கே சன்ஃப்ளவர் இருக்கா. அதை பார்த்து இன்னைக்கு யாரும் வேணான்னு சொல்லுது. அதுக்கப்புறம் எகெயின் ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்கே ஈச்சன் அதுக்கும் மேலே எல்லாம் வெறுத்து போய் கிடக்கா. அப்புறமா லூஃபங் காரில் உட்காந்து சிசிடிவியில் ஈச்சனை பார்த்துட்டு இருக்கா. அந்த டைமில் தான் அசிஸ்டன்ட் சொல்லுது சூ ஃபேமிலியிலேருந்து பிஸ்னஸை பற்றி பேசுகிறதுக்காக யாரோ வந்துச்சுன்னு. சூ ஃபேமிலின்னா நம்ம ஈச்சனோட எக்ஸ் ஒய்ஃபோட ஃபேமிலி இருக்கே அந்த ஃபேமிலி கூட எந்த பிஸ்னஸ் டீலும் நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா லூஃபங் சொல்லுது. இங்கே ஈச்சன் சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது
அங்கே யாரோ வர சவுண்டு கேட்குது. ரொம்பவும் பயந்து ஓடுறா. தடுக்கி விழுது. இருந்தா கூட எழுந்து ஓடுறா. அவ்வளோ பயமா இருக்கு. அங்கே ரூமில் போய் கதவை பூட்டி உட்கார்றதாகட்டும், பெட்டில் படுக்கும்போதாகட்டும், அந்த கெஸ்டர்ஸ் சொல்லும் எவ்வளோ பயந்துட்டு இருக்கான்னு. எப்படி இல்லாமல் இருக்கும். அப்புறம் பார்த்தா லூஃபன் வந்த மாதிரி இல்லை. போய் பார்த்தா அங்கே அசிஸ்டண்ட் தான் நின்று குக் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்ததும் எஸ்கேப் ஆகலான்னு தான் பார்க்குது. டோரை திறக்க நிறையவும் ட்ரை பண்ணுறா. ஆனால் முடியலை. இந்த டைம் அசிஸ்டண்ட் வந்து நீங்கள் எங்கேயும் போகாததா உங்களுக்கும் லூஃபங்குக்கும் நல்லதுன்னு சொல்லி போகுது. ரொம்ப உடஞ்சி போகிறா. இனி எந்த ஹோப் இருக்கா? பாத்தபில் தண்ணி திறந்து விட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கா. கண்ணை பூட்டி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. எங்கள் லூஃபங் ஈச்சனை பார்க்கறதுக்காக சிசிடிவி பார்க்குது. ஆனால் அவனை எங்கேயும் பார்க்க முடியலை. நேராக வீட்டுக்கு வருது. அப்போ தான் நமக்கே புரியுது 2 போடி கார்டை வச்சுருக்கான்னு. உள்ளே போய் பார்த்தா எங்கேயும் ஈச்சனை பார்க்கல. அப்படியே பாத்டபில் போய் பார்த்தா அங்கே இருக்கு. அப்படி தண்ணியில் இருக்கிறத பார்த்து ரொம்பவும் பயந்து போகிறா. என்ன பண்ணிட்டு இருக்கேன், சாக பார்க்குறியான்னு கேட்கும். குளிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லுது. கத்திக்கிட்டே தள்ளி விடுறா. இவ்வளோ நேரமானு. ஈச்சனா எதுவும் பேசலை. அப்படியே பார்த்துட்டு அப்படியே படுத்துக்கிறா. லூஃபங்குக்கு ஈச்சனை பார்க்காமலே இருக்க முடியாது. அப்போ சத்தம் எப்படி இருக்கும்? அவ்வளோ நேரமா பயந்து சொல்லிட்டு இருந்த பையன் இப்போ என்னடா நான் சைக்கோ மாதிரி உனக்கு சாவணும்னா ஏன் பாத்தபிள் இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளி விடுது. நான் உன்னை ஏதாச்சும் பண்ணுன்னு பயமா இருக்கோ? ஆனால் பயப்பட வேணாம், நான் எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸை கழட்டுது. அப்புறம் பார்த்தா 2 பேருமே பெட்டில் இருக்கா. எதுவும் போடாமல் அதுலேருந்தே தெரியுது என்னமோ நடந்துச்சுன்னு. ஈச்சனை என்னமோ சத்த மாதிரி கிடக்கா. லூஃபன் என்னடான்னா இப்போ கவலை இருக்கிற மாதிரி இல்லைனா வருத்தப்படுற மாதிரியே கை கொண்டு போகிறா. ஆனால் கழுத்தில் தான் பிடிக்குது. அதை பார்த்தா கோவமாக பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்புறமா எழுந்து ஃபீல் பண்ணுது. அடுத்த நாளைக்கும் ரொம்பவும் சோகமாக தான் ஈச்சன் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாமே வெறுத்து போகுமே. பையனோட உடம்பு பார்த்தா அவ்வளோ காயமாக இருக்கு. க்ளோஸாக இருக்கும்போது பிறண்டுவே அதே மாதிரி பாடு இருக்கு. அதே மாதிரி லூஃபன் உடம்புல கூட இருக்கு. அப்படியே எழுந்து அந்த ட்ரெஸ்ஸே போட்டுட்டு அப்படியே சிரிப்பான். எல்லாமே வெறுத்து போனா சிரிப்பே அதே மாதிரி இருக்கு. அப்படியே ஹாலில் வந்து பார்த்தா அங்கே கீழே இருக்கு. அவனை பார்த்ததும் அப்படியே திரும்பி போகதான் பார்க்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவன் பார்த்துட்டா. அண்ணா நீங்களா அப்படின்னு ரொம்பவும் ஹாப்பியாக வரா. ஆமாம் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்க்க வந்தா தெரியுது ஈசனோட ஃபேஸில் ரொம்பவும் காயமாக இருக்குன்னு. ஆமாம் என்னாச்சுன்னு கேட்டா அதுவா ஆக்சிடென்ட்லாம் ஆனதா கொஞ்ச நாளையில் போயிடும் அப்படின்னு தான் சொல்லுது. சான்ஸை கிடைச்சும் கூட எதையும் பேசலை. எஸ்கேப் ஆகவும் ட்ரை பண்ணலை. ஆமாம் நீ என்ன இங்கேருந்து கேட்கும்போது தான் அவன் சொல்லுது அதுவா நான் என் அங்கிளோட பிளேஸு. ஆமாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? லூஃபங் அவனுக்கு டென்னிஸ் கற்றுத்தரான்னு சொன்னான் போல. அதுக்காக தான் வந்துட்டா. உங்களுக்கு தெரியுமா எனக்கு நெக்ஸ்ட் வீக்கு டூர்னமெண்ட் இருக்குது, அதனால ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் லூஃபங் ரொம்பவும் நல்லா டீச் பண்ணுவேன். என்கிட்ட கோவப்பட்டதே இல்லை. நான் ஒரு அத்லெட்டிக் இல்லைன்னா கூட ரொம்ப நல்ல டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா அப்படின்னா லூஃபங் ஒன்றா நல்லா தான் பார்த்துக்கிறா. ஆமாம் ப்ராக்டிஸ் பண்ண நீங்களும் வரீங்களா? இல்லை எனக்கு டென்னிஸ் தெரியாதுன்னு ஈச்சன். அதுக்கு இப்போ என்ன கற்றுக்கலாமே. ஆமாம் நீங்கள் இது வரைக்கும் சொல்லலை. ஏன் இங்கே கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டியா, எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டாக கேட்குது. ஈச்சனுக்கு என்னத்தான் சொல்ல முடியும். இந்த டைமில் தான் லூஃபங் வருது. கேலோக்காக புது ராக்கெட்டை வாங்கி வந்திருக்கா. அவனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. உனக்கு இந்த சியூட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு லூஃபங் ரொம்பவும் கைண்டாக நடந்துக்கிறா. அம்மா லூஃபங் நம்ம அண்ணாவை கூட கூட்டி போகலாமான்னு கேலோ கேட்குது. ஆனால் ஈச்சன் அதெல்லாம் வேணாம், எனக்கு அதை தெரியாது, அதனால ஏன் வரலைன்னு சொல்கிறா. அவனை பற்றி வரி பண்ணாத, நம்ம போகலான்னு சொல்லி அப்படியே கேலோவை கூட்டிகிட்டு போகிறா. ஈச்சனை பார்த்துட்டு தான் போகுது. இப்படி தான் இந்த எபிசோடு என் பண்ணுது.